ஆந்தனி. என்னோட டாக்குமெண்ட்ரி டாபிக் பார்த்தீங்கன்னா பிளாக் மணி. மக்கள் மத்தியில பிளாக் மணியோட கருத்து என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். மணியில் ஒயிட் மணி பிளாக் மணி அப்படின்றது என்ன? மணின்றது காமனான ஒரு விஷயம் தான். அது ஏன் பிளாக் மணின்னு தனியாக நம்ம டிபெண்ட் பண்ணணும்? ஏன் எல்லாருமே பிளாக் மணி அப்படின்ற ஒரு விஷயத்த தனியாக எடுத்துக்கிறாங்க? இப்போது சம்பாதிக்கிற எல்லாத்தையும் ஆக்சுவலாக அவன் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறானோ அந்த அளவுக்கு இன்கம் அவனுக்கு வருது. ஓகே, இப்போ டேக்ஸ் கட்டாதது பிளாக் மணின்றோம், அக்கௌண்ட்டில் வராததை பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அவங்க அங்கே போய் போடாமல் இருக்கணும்? இப்போது டேக்ஸ் கட்டுறான், இப்போ சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஓரளவுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் கேட்குது, கரெக்டான விஷயம். நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொடு, அதாவது ஒரு 80%, இப்போது 1 லட்சம் சம்பாதிச்சா 80% மேலே ஒரு 20% டேக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கனால தான் நான் அதை பிளாக் மணியாக மாற்றுறான். லீகல் ஆஸ்பர்டீஸ், அதாவது எந்த அளவுக்கு அவனுக்கு ப்ராஃபிட்டபிளோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்குன்னா யார்ட்டையுமே பிளாக் மணியாகவும் அன்அக்கௌண்டபிள் அமௌண்ட்டாவோ யார்ட்டையுமே இருக்க போகிறதும் கிடையாது. தட்ஸ் வாட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அதுதான். நான் சம்பாதிக்கிறதுக்கு கவர்மெண்ட் எனக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுது, அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் டேக்ஸ் கட்டணும், கரெக்டு தான். ஆனால் நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே டேக்ஸாக கேட்டால் கண்டிப்பாக அது கட்ட முடியாது. அதனால தான் பேசிக்காக பிளாக் மணியாகவும் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ பிளாக் மணியை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் ரிடக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் நம்ம சைட்லேருந்தும் ப்ரொசீட் பண்ணணும். அது இல்லாமல் பிளாக் மணி ஆகிறதுக்கு மோஸ்ட்லி நாமளேவும் கூட அப்ரோச் பண்ணுறோம் ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி அப்ரோச் பண்ணாமல் அந்த பிளாக் மணியை எந்த அளவுக்கு நெசசிட்டியான பாசிபிலிட்டிஸ் நல்ல வழியில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏன் பண்ணுறவங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் பிளாக் மணியாக மாற்றிட்டாங்கன்னா ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே எக்கனாமிக்கலாக பெரிய லெவலில் இப்போவே அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். தனியாக போய் எங்கேயும் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஸோ அவங்களோட, ஏன்னா எல்லாருக்கும் படிச்சிருக்கோம், எல்லாரும் டெய்லி எக்கனாமிக்கல் பார்க்குறோம். அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியாவுக்கு கடன் வாங்குற தகுதி கூட இல்லையா வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது. ஏன்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பார்த்தீங்கன்னா போதும், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் சன் நியூஸில் கடன் வாங்குற தகுதி கூட ஒரு நாடு இல்லை அப்படின்னா வி பீப்புள் ஆர் ஹவு மச் ஆஃப் பூர். அது நாமளே தான் கண்டிப்பாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். அதாவது கடன் வாங்க நம்ம ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒருத்தனுக்கு நம்பி கடன் தர மாட்டோன்னா என்ன ரீசனாக இருக்கும்? அவன் மேலே அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதனால தான் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் ஒருத்தன் கடன் தர மாட்டேங்கிறான். ஆனால் ஒரு நாடே கடன் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா என்ன ரீசன்? ஸோ நமக்குள்ளே இருக்க அமௌண்ட்டை நாமளே பெருசாக யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் வந்தால் தான் நம்மளோட மெச்சூரிட்டி வேர்ல்டு வைடாகவும் பெருசாகும். அதை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைம்மா. பிளாக் மணி பற்றி எனக்கு நல்ல ஐடியா இல்லை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி 66 வருஷம் ஆச்சு. இந்த 66 வருஷத்துல இந்தியா ரொம்பவே முன்னேறி இருக்கு. ஆனா இன்னமும் நம்ம இந்தியா வளர்ந்துட்டு இருக்க நாடுதான். 2011ஆம் ஆண்டு சென்சஸ் படி இந்தியாவோட மக்கள் தொகை 121 கோடி. அதாவது உலகத்துல 2வது அதிகமான மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாடு. இந்திய மக்கள் 42% அக்ரிகல்ச்சரையும் 52% இண்டஸ்ட்ரியலையும் நம்பி இருக்காங்க. இப்படி நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எங்க தான் போகுது? நம்ம எதுக்கு இப்படி அதிகமா டாக்ஸ் கட்டுறோம்? ஏன் விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கு? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பிளாக் மணி தான். பிளாக் மணினா என்ன? அன்அக்கௌண்டபிள் மணி, கணக்குல வராத பணம். சம்பாதிக்கிற பணத்துல கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாம மறைக்கிற பணம் தான் இந்த பிளாக் மணி. அப்படி இவங்க எல்லாரும் அந்த பணத்தை எங்க தான் மறைச்சு வைப்பாங்க? வேற எங்க? ஸ்விஸ் பேங்க்ல தான். ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க நாடுகளோட எண்ணிக்கை 180. இதுல 5வது இடத்துல இருக்கிறது சைனா, 4வதுல யுக்ரைன், 3வதுல UK, 2வதுல ரஷ்யா. முதலிடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்தியா. ஸ்விஸ் பேங்க்ல இந்தியா வச்சிருக்க பணத்தோட மதிப்பு 70 லட்சம் கோடி. இந்த பணத்தை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள 45,000 குடும்பத்துக்கு தலா 1 லட்சம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம யாரும் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. 70 லட்சம் கோடி பணம் நம்ம நாட்டுக்கு எந்த விதத்திலையும் பயன்படாம சுவிட்சர்லாந்துல தூங்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்க்கு ஸ்விஸ் பேங்க்ல இருந்து அபிஷியலா ஒரு லெட்டர் கூட வந்திருக்கு. என்னன்னா பிளாக் மணி அதிக அளவுல வச்சிட்டு இருக்குது இந்தியா தான். அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களோட நேம் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புறதா சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு எந்த ஒரு பதிலும் அனுப்பவே இல்லை. இந்த நியூஸை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்விஸ் பேங்க் அபிஷியல் லெட்டர் டு இந்தியா அப்படிங்கிற ஹெட்டிங்ல 22/5/2008ஆம் ஆண்டு வெளியிட்டு இருக்காங்க. யார் இந்த ஜூலியன் அசாஞ்ச்? இவர்தான் விக்கிலீக்ஸ் என்ற இணையதளத்தின் நிறுவனர். இந்த இணையதளம் இவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான். இவர் அமெரிக்காவின் அரசியல் ரகசியங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியவர். ஜூலியன் அசாஞ்ச் இந்தியாவிலிருந்து தான் அதிக அளவுல பிளாக் மணி வரதாகவும் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க பெயரோட அடுத்த வருஷம் தன்னோட இணையதளத்துல வெளியிட போறதாகவும் சொல்லியிருக்காரு.
இவர் தான் அண்ணா ஹசாரே. நீங்க கடந்த 2 வருஷமா தான் இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் பிளாக் மணியை ஒழிக்க உண்ணாவிரதம், போராட்டம் இப்படி நிறைய செஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சதுதான். இவர் கூட ஒரு இந்தியன் தான். இவரை போல நம்மளே ஏன் போராட்டம் பண்ணக்கூடாது? அண்ணா ஹசாரே போல பிளாக் மணியை ஒழிக்க நம்ம எல்லாரும் போராட்டம் பண்ணா ஓரளவுக்கு இந்த பிளாக் மணியை வெளியே கொண்டு வர முடியும். சரி, பிளாக் மணியை கண்ட்ரோல் பண்ண இல்ல ஒழிக்க ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம ஒரு எக்கனாமிக்ஸ் கிட்ட கேட்போம். இந்த கருப்பு பணத்துடைய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது, ஒன்று, அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு பெரியதாக இருக்கிறது. இன்னொன்று, இதனுடைய முக்கியமான பக்க விளைவு என்னவென்றால் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய மேலை நாடுகளிலே வாழ்கின்ற மக்களைப் போல வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளில் வாழக்கூடிய மக்களும் அதே போல அதே உணவு முறையை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு நினைவு இருக்கிறது. அதைத்தான் நாம் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் என்று சொல்லுகிறோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்டினுடைய விளைவினால நிறைய செலவுகள் ஏற்படுகிறது. அந்த செலவின் காரணமாக இந்தியாவிலே சேமிப்பு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய இடத்திலே சேமிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதோடு இல்லாமல் இந்த கருப்பு பணத்தை கொண்டு முக்கியமாக ரியல் எஸ்டேட், நிலம் வாங்குவதைத்தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அதோடு இல்லாமல் லக்ஸுரி ஹவுசிங், வீடு, அதாவது மிக ஆடம்பரமான வீடுகளை கட்டுவதற்கும் மற்ற நிலைகளிலே அந்த பணத்தை பயன்படுத்துகிறார்கள். அதைவிட முக்கியமான விளைவு என்னவென்று சொன்னால், இது பொருளாதாரனுடைய பிரைஸ் ஸ்டெபிலிட்டி என்று சொல்கிற விலை மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இவைகளெல்லாம் இந்த கருப்பு பணத்துடைய முக்கியமான விளைவுகளாக இருக்கும். சரி, இந்த கருப்பு பணத்திற்கு என்ன காரணம், எதனால் இந்த கருப்பு பணம் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால், ஒன்று, எக்ஸசிவ் கண்ட்ரோல். அரசாங்கமே சில கண்ட்ரோல்களை அதிகமாக தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. லைசன்சிங் சிஸ்டத்திலே பல்வேறு முறைகேடுகள் இருக்கிறது. அதோடு இல்லாமல் லீகல் இன்வெஸ்டட், அதாவது சட்டப்பிரகாரமாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வதற்கும் சட்டத்துக்கு புறம்பாக முதலீடு செய்வதற்குள்ள வருமானம் பெருத்த வேறுபாடு இருப்பதனால்தான் மக்கள் இந்த கருப்பு பணத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அதோடு இல்லாமல் இந்திய அரசாங்கத்திலே பல்வேறு கட்சிகள் இருக்கிறது, அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் கொடுப்பதற்காக இந்த கருப்பு பணத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதோடு இன்னொரு காரணம் கருப்பு பணம் இந்தியாவிலே அதிகமாக இருப்பதற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டாக்ஸ் லாஸ், அதாவது வரிகளை அமுல்படுத்துவதற்கான சில குறைபாடுகள் இருப்பதனால்தான் இந்த கருப்பு பணம் அதிகமாக இருக்கிறது. சரி, இந்த கருப்பு பணம் அதிகமாக இருப்பதற்கு எப்படி வெளிக்கொண்டு வர முடியும், இல்லது கருப்பு பணத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லும்போது பல்வேறு வகையான முறைகள் இருக்கிறது. ஒன்று, டிமானிட்டைசேஷன், அதாவது பணத்தை செல்லுபடி இல்லாமல் செய்வது. டிமானிட்டைசேஷன் என்றால் ஹையர் டினாமினேஷன்ஸ், அதாவது 1000 ரூபாய்க்கு இப்போது 1000 ரூபாய் தான், 1000 ரூபாய் நோட்டு தான் அதிக அளவுல டினாமினேஷன் இருக்குது. அதை செல்லுபடி இல்லாமல் ஆக்கிவிட்டால் ஓரளவுக்கு கருப்பு பணத்தை கட்டுப்பாடுக்கு கொண்டு வர முடியும். வரி ஏய்ப்பையும் நாம் கட்டுப்படுத்தினால் ஓரளவுக்கு நாம் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த முடியும். அதை விட முக்கியமானது, பினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் சிதம்பரம் சுட்டிக்காட்டியதை போல வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம், அதாவது தன்னிச்சையாக நீங்கள் எங்களிடத்தில் இவ்வளவு கருப்பு பணம் இருக்கிறது என்பதை அரசாங்கத்துக்கு காட்டிவிட்டால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் அவ்வளவாக இருக்காது என்று சொல்லி அந்த வாலண்டரி டிஸ்க்ளோசர் அந்த முறைகளை பின்பற்றினால் இந்த ஓரளவுக்கு இந்த கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று என்னுடைய கருத்துக்கு புலப்படுகிறது. ஒருவேளை பிளாக் மணி மட்டும் நம்ம நாட்டுல இல்லாம இருந்திருந்தா விலைவாசி ஏறி இருக்காது, இந்தியாவில ஏழைங்களே இருந்திருக்க மாட்டாங்க. இந்தியா மற்ற நாடுங்க கிட்ட கடன் வாங்குற நாடா இல்லாம மற்ற நாடுங்களுக்கு கடன் கொடுக்கிற நாடா இருந்திருக்கும். இந்தியா வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாவும் இருந்திருக்கும்.